எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. பிக் பாஸ் 8ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த ப்ரோகிராம்ல வந்து யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நான் எப்படியும் வந்து ஒரு பேர் சொன்னேன்னு வைங்களேன், அந்த பேர கொண்டு போய் நீங்க Googleல தான் போட்டு பார்ப்பீங்க. அதனால நான் Googleல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் இப்ப தான் பார்க்க போறேன். முதல்ல பேர் தான் கையில கிடைச்சிருக்குது. அதனால வாங்க சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அடுத்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபோட்டோவ எடுத்து தம்ப்நெயில்ல போட்டுருவோம். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, வெப்கேம் மேலேருந்து இருக்கனால கொஞ்சம் கீழ பார்த்து பேசுற மாரி இருக்கும். தயவு செஞ்சு அத மன்னிச்சுக்கங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. கேமரால ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறனால. முதல் கண்டஸ்டன்ட் பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவித்ரா ஜனனி அப்படின்னு போட்டிருக்காங்க. பவித்ரா ஜனனி அப்படிங்கிறவங்க வந்து ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தான் பவித்ரா ஜனனி. ஏதோ சீரியல் ஆர்டிஸ்ட் போல இருக்குது. தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சவங்களாட்ட இருக்காங்க போல இருக்குது. இவங்களுடைய பேர் தான் முதல் பேரா வந்து போடப்பட்டிருக்குது. நமக்கு அனுப்புன லிஸ்ட்ல தேடி பார்த்ததுல. அதுக்கு அடுத்தது வந்து ரவீந்தர் சந்திரசேகர். யாரப்பா ரொம்ப இவரு ஃபேட் மேன் நினைக்கிறேன். ரவீந்தர் சந்திரசேகர் நம்ம ஃபேட் மேன் அவர்கள் இருக்கார்ல, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்டஸ்டன்ட்டா வந்து வந்திருக்காப்ல. இவரு வந்து உள்ள போவாரா போகலையான்னு நமக்கு தெரியாது. போனாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது ரொம்ப டவுட் தான். ஏன்னா பக்கமா ஒரு வாட்டி வந்து அவர் அரெஸ்ட் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாரு. அங்க போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டதா வந்து சொல்லியிருந்தாரு. நான் வந்து உட்காந்து எந்திரிக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ பிக் பாஸ்ல வந்து உள்ள போனாருன்னா நல்லா பேசுவாப்ல. பட் அங்க இருக்க அந்த ஃபுட் ஹேபிட்டா இருக்கட்டும், அவருடைய அந்த உடல் எப்பயுமே வந்து பாடி ஷேமிங் தான் சொல்லல. அவருடைய உடல்நிலைக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லொகேஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கிடையாது. இவரு உள்ள போனாருன்னா. அடுத்து அர்ணவ். யாருப்பா அர்ணவ்? அர்ணவ்னு போட்டிருக்காங்க. வெறும் அர்ணவ்னு போட்டா யாருக்கு தெரியும்? இவரு வந்து ஏதோ செல்லமே சீரியல்னு நினைக்கிறேன். சீரியல் நடிச்சிருக்காப்ல. டெலிவிஷன் ஆக்டர். இஸ் மே டெபியூட் இன் சீரியல் சக்தியா? சக்தின்னு ஏதோ சீரியல்ல வந்து நடிச்சிருக்காப்லயாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு இருக்காய்ங்க. அன் அன்ஷிதா அக்பர் ஷாவா? அன்ஷிதா அக்பர் ஷா. யாருப்பா அது? இவங்க வந்து இவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் போல இருக்கு. அன்ஷிகா அக்ஷிதா. ஓகே. டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்டாக தான் கூப்பிட்டு வந்து உட்காந்து உள்ள இது பண்ணி வச்சுருக்காங்க. தர்ஷா குப்தா நமக்கு தெரியும். தர்ஷா குப்தா ஆல்ரெடி அந்த மொட்டை மாடியில் வந்து உட்காந்து ஃபோட்டோ ஷூட் போட்டுருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தர்ஷா குப்தா. அவங்கள வந்து நீங்கள் நிறைய இடங்கள் பார்க்க முடியும். நிறைய படங்கள் கூட வந்து பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அடுத்தது ஷன்ஷத்தா நமிதாஸா? யார் அது? அவங்க வந்து இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சே, கட்சி சேரவா காட்சி சேரவா? சன்ஷதா. ஓ இவங்க நம்மளுடைய மகாராஜா படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்ச இவங்க. இவங்க இப்போ தான் நல்ல பேர் வந்துச்சு. அப்புறம் எதுக்கு உள்ளுக்குள்ளே போய் மாட்டியிருக்காங்கன்னு தெரியல. சரி விடுங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுடைய இது மூலமாக ஒரு ஃபேம் கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. கிடைக்கட்டும். நல்ல விஷயந்தான். சௌந்தர்யா மஞ்சுநாதன். இவங்க ஆதித்யா வர்மா படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. திரௌபதி படத்தில் நடிச்சிருக்காங்க. காலங்கள் அவள் வசந்தம் படத்தில் ஏதோ ஆமாம் அது ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க போல இருக்குது. ஒரு சின்ன கேரக்டர். தர்பாரில் கூட ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்து நடிச்சிருக்காங்க போல சீரியஸில். ஓகே. அருண் பிரசாத். பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த அருண் பிரசாத்னு தெரியலையே. ஓ இவரு சீரியல் ஆர்டிஸ்ட். அப்போ ஆக வந்து சீரியலில் வந்து ஃபேம் ஆகிட்டு ஓரளவுக்கு வருமானம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உள்ளுக்குள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம உட்காந்து அவங்கள பார்த்து ரசிக்கணும். நம்ம தலையெழுத்து அது. சாமானிய மக்கள் வந்து யாருமே பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு ஆப்ஷனே இருக்கிற மாதிரி தெரில. டாக்டர் ஓகே நம்ம திவாகர் சார். அதாவது இந்த 3 படத்தை வந்து சிங்கிள் டேக்கில் நடிக்கிறது தனுஷ் அவர்களுக்கு அப்புறமேட்டு நடிக்கிற ஒரே திறமை உள்ள ஒரு மனிதன். ஆல்ரெடி வந்து இவரை வச்சு எல்லா இன்டர்வியூலையும் போட்டு பொழப்பாங்க. வாலண்டியராக கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பாங்க. அவர் அது தெரிஞ்சே போயிட்டு பைசா வாங்கிட்டு ஜாலியாக வந்து நடிச்சுட்டு வந்துடுவார். நல்ல மனுஷன்தான். உள்ளே போய் அவர் என்னென்ன கலாய்க்க போகிறான்னு தெரில. யுவன் மயில்சாமி. யாருப்பா அவரு? யுவன் மயில்சாமி அப்படிங்கிறவர். ஓகே. இவரு ஆக்டர் தான் போல இருக்குது. தங்க மகள் ஃபேம் யுவன். காமெடி என்ன மயில்சாமி சாருடைய பையன். ஓகே. சுனிதா கோகை. ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த விஜய் டிவியோட குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமில் தான் இருப்பாங்க. சுனிதா கோகை. நம்ம சுனிதா, அதாவது குக் வித் கோமாளியில் வந்து தப்பு தப்பாக தமிழ் பேசுகிற சுனிதா அவர்கள். அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி விஜய் டிவி பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்க ஃபெமிலியராக இருக்கிறவங்களை கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. தீபக்
தின்கர். தீபக் அண்ணன் எதுக்கு உள்ளே வராப்புல? நல்ல மனுஷன். அவர் வந்து ஆல்ரெடி அந்த சின்னத்திரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எதுக்கு உள்ளே வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பேரையும் ரிப்பேர் ஆகிட்டு போக போகிறாரோ தெரில. கோகுல்நாத் இவர் அதாவது டேலண்ட் இருந்தும் சாதிக்க முடியாத ஒரு குரூப்பில் இருக்கிற ஆள் தான் வந்து கோகுல்நாத். நல்ல நம்ம சதீஷ் இருக்காப்புல, சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், அவரோட அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஒரு மனுஷன். நல்ல ஆக்டிங் இருக்குது, நல்ல மோனோ ஆக்டர்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவாப்புல. மெமிக்ரி அது இதுன்னு என்னமோ பண்ணுவாப்புல. பட் ஆனால் என்னென்னா சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஃபெமிலியரான ஒரு இடம் கிடைக்காம போயிடுச்சு. அது அவருடைய தப்பு இல்லை. இந்த படம் இது மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு ஃபேம் கிடைச்சா நல்லது தான். நம்ம ராஜு இருக்கார்ல, ராஜு கிடைச்ச மாதிரி இவருக்கு எதாவது கிடைச்சா நல்லது தான். ஜோயா நம்ம டிடிஎஃப் வாசனுடைய ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவோட லைட் வெர்ஷன். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா விளம்பர காசு நிறைய வரும் அப்படிங்கிறனால இவங்களை அனுப்ப மாட்டாங்க. ஆங்கர் ஜாக்லின் வந்து இந்த ஜாக்லின் நம்ம ஜாக்லின் நம்ம விஜய் டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து ஆங்கராக இருந்த இவங்க இப்போ கொஞ்ச நாளாக அப்புறம் நம்ம இந்த படம் கூட கோலமா கோயிலில் கூட அந்த நயன்தாரா தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஒன்றும் டிவிலேயே நிறைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஆகிடுச்சு. அது எங்கே போய் நிற்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. போக போக தான் நமக்கு தெரியும். அஸ்வின் குமார் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. அஸ்வினுக்கு பதில் இன்னொரு ஆள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நம்ம ரஞ்சித்னு நினைக்கிறேன். ஆக்டர் நம்ம கவுண்டமாலயம் ரஞ்சித் இருக்கார்ல, அவர் வந்து உள்ளே வரதா வந்து ஒரு பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்துருப்பீங்களா? ரஞ்சித் அவர்களை பார்க்காம இருந்திருக்க முடியாது. பயங்கரமான பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாரு. நாடக காதலை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் தான் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். அதனால் ரஞ்சித் அவர்களை பற்றி நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக இதுதான் இப்போதைக்கு ஒரு நிலவரம். இதில் வந்து முன்ன பின்ன இருக்கும், ஒரு ஆளுங்க கூட குறைய வரலாம், இதெல்லாம் நடக்கும். ஸோ ஆக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 14 பேர் 15 பேர் தான் வந்து உள்ளுக்குள்ளே வரப்போகிறதா சொல்லப்பட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த 16 பேர் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டண்டாக தெரியுறாங்களா, இல்லை விஜய் சேதுபதி உங்களை வச்சு என்ன வந்து கேம் பிளே பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான உருட்டல்கள்லாம் நடக்க போது, வந்து பெரிய இடத்துக்கு வந்து இந்த பிக் பாஸ் போய் சேரப்போதா அப்படின்னா தெரில. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு தான் வராங்க. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த டிவி ஆங்கர், சீரியல் ஆர்டிஸ்ட்டு, சோஷியல் மீடியாவில் வந்து கண்டமேனிக்கு கண்டென்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் உள்ளூரில் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாமானிய மக்கள்லேருந்து ஒரு இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, சூப்பர் சிங்கருக்கு வந்து கேள்வி கேட்குற மாதிரி, இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷன் வைஸ் வந்து பிரிக்கலாம். மாடலிங்கு, ஆக்ட்ரஸ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓரியன்டாக தான் இருக்கே தவிர இதை தாண்டி எதுவுமே இல்லை. ஒரு டிவி ஓரியன்டாகவும் மாடலிங் ஓரியன்டாக ஆட்கள் மட்டும்தான் உள்ளே வராங்க. இல்லை ஆக்டர் ஏற்கனவே வந்து வழக்கொழிஞ்சு போய் சரியான வாய்ப்புகள் கிடைக்காத ஆக்டர் தான் உள்ளே வராங்க. ஸோ இதை தாண்டி வந்து வேறு ப்ரொஃபஷன்லேயே கிடையாதா, இவங்களை மட்டும் தான் வச்சு என்டர்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதே கான்செப்டில் எத்தனை வருஷத்துக்கு பண்ண போகிறாங்க, நாமளும் எத்தனை வருஷத்துக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஜெயிச்சுட்டு ஓரளவுக்கு வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, லவ் பண்ணுறாங்க. இதை உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் இவங்க மூலமாக ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ராக்ஷனான விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை. ஆட்டமும் புதுசாக, ஆளும் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ப்ரொமோஸில் நடக்கலை. ரொம்ப சாதாரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாரு. கமல் சார் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த வைப் வந்து இதில் இல்லை. கமல் சார் வந்து 7 வருஷமாக பண்ண பிறகு அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய வைப்பு கிடைக்கிறதுல அது மாற்றுக்கிறது கிடையாது. விஜய் சேதுபதி புதுசாக தான் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து அடாப்ட் ஆவார். இந்த பிக் பாஸை விஜய் சேதுபதி எவ்வளோ வந்து தீவிரமாக வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, அதை பொறுத்து தான் அவருக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்த வருஷத்துக்கு பெரிய வந்து இம்பேக்ட் இருக்கும் மக்களோட மத்தியில் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த பிக் பாஸை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தால் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். நன்றி.